சைத்திர மாதம் என்றழைக்கப்படும் சித்திரை மாத மாஹாத்மியத்தின் 23ஆம் அத்தியாயமான 23ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இந்த கதையின் முந்தைய அத்தியாயங்களில் விஸ்வாமித்ர முனிவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் லக்ஷ்மண சுவாமியையும் வனத்திற்கு அழைத்து சென்று அங்கு அவர்களுக்கு பல்வேறு வகையான ஆயுதங்களை வழங்கியதை நாம் செவிமடுத்தோம். அவற்றின் மூலம் விஸ்வாமித்ர முனிவர் யாகம் செய்து கொண்டிருந்த போது பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி அந்த கொடிய அரக்கர்களை கொன்றார். அதன் மூலம் விஸ்வாமித்ர முனிவரின் யாகம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. யாகம் முடிந்த பின்னர் மிதிலை மன்னர் ஜனகரிடமிருந்து விஸ்வாமித்ர முனிவருக்கு அழைப்பு வருகிறது. அதன் பின்னர் என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் தற்பொழுது செவிமடுக்கலாம். விஸ்வாமித்ர முனிவரின் யாகத்தை நடத்தியதில் ஆசி பெற்றதாக உணர்ந்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் அதன் பின்னர் அதே யாக மண்டபத்தில் இரவிற்கு விடை பெற்றனர். அப்போது அந்த இரு வீரர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் இதயங்கள் ஆனந்தத்தாலும் வெட்கத்தாலும் நிறைந்திருந்தன. இரவு முடிந்து காலை பொழுது விடிந்ததும் அந்த இரு சகோதரர்களும் தங்கள் காலை சடங்குகளை முடித்துவிட்டு விஸ்வாமித்ர முனிவர் மற்றும் பிற முனிவர்களிடம் சென்றனர். அங்கு சென்று சுடர்விடும் நெருப்பை போல பிரகாசித்த மகா முனிவரான விஸ்வாமித்ர முனிவரை வணங்கிவிட்டு இனிமையான குரலில், மகா முனிவரே, நாங்கள் இருவரும் உங்கள் சேவைக்காகவே இங்கிருக்கிறோம். தயை கூர்ந்து எங்களுக்கு அனுமதி தாருங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன சேவை செய்ய இயலும் என்று கேட்டனர். அவர்கள் இவ்வாறு கூறியதும் அவர்கள் அனைவரும் மகரிஷியான விஸ்வாமித்ர முனிவரை முன்னால் நிறுத்தி பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியிடம், மனிதர்களில் சிறந்தவரே, மித்திர மன்னன் ஜனகனின் உன்னத சமய யாகம் ஒன்று நடைபெற உள்ளது. நாங்கள் அனைவரும் அங்கு செல்வோம். புருஷோத்தமரே, நீங்களும் எங்களுடன் அங்கு வர வேண்டும். அங்கு மிகவும் அற்புதமானதொரு வில்லும் ரத்தினமும் உள்ளது. நீங்கள் அதை காண வேண்டும். மனிதர்களில் சிறந்தவரே, இதற்கு முன் அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவர்கள் எவரும் அந்த வில்லை ஜனக மன்னரின் முன்னோடிகளில் யாருக்கும் கொடுத்ததில்லை. அது எவ்வளவு வலிமையானது மற்றும் கனமானது என்பதற்கு அளவே இல்லை. அது மிகவும் பிரகாசமானது, கம்பீரமானது மற்றும் அச்சமூட்டக்கூடியது. மனிதர்களை விடுங்கள், தேவர்களே என்றனர். கந்தர்வ அசுரர்களாலும் பிசாசுகளாலும் கூட அதன் நாணை எந்த விதத்திலும் இழுக்க இயலாது. பல வலிமை மிக்க மன்னர்களும் இளவரசர்களும் அந்த வில்லின் சக்தியை அறிய வந்தனர். ஆனால் ஒருவராலும் அதை இழுக்க முடியவில்லை. அங்கு சென்றால் மிதிலையின் மாபெரும் மன்னனின் அந்த வில்லையும் அவரது அற்புதமான யாகத்தையும் நீங்கள் காணலாம். மிதிலையின் மன்னன் தனது யாகத்தின் பலனாக அந்த சிறந்த வில்லை கேட்டிருந்தார். அதனால் தேவர்களும் சிவபெருமானும் அவருக்கு அந்த வில்லை கொடுத்தனர். அந்த வில்லின் நடுப்பகுதி, அதாவது கை முட்டியால் பிடிக்கப்படும் பகுதி மிகவும் அழகானது. விஸ்வாமித்ர முனிவர் வன தேவர்களிடம் அனுமதி பெற்று முனிவர்கள் மற்றும் பகவான் ஸ்ரீ ராமபிரான் மற்றும் லக்ஷ்மண சுவாமி ஆகியோருடன் அங்கிருந்து புறப்பட்டார். புறப்படும் போது அவர் வன தேவர்களிடம், எனது யாகத்தை முடித்த பின்னர் இந்த சித்த பணியுடன் நான் செல்கிறேன். கங்கையின் வடகரை வழியாக இமயமலை பள்ளத்தாக்கிற்கு செல்வேன். உங்கள் அனைவருக்கும் ஆசி கிடைக்கட்டும் என்று கூறினார். இவ்வாறு கூறி தவத்தில் சிறந்தவரான அந்த மாபெரும் முனிவரான கௌசிகர் வடக்கு நோக்கி புறப்பட்டார். அப்போது விஸ்வாமித்ர முனிவர் பயணம் செய்து கொண்டிருந்த போது அவருடன் சென்ற பிரம்மவாதி அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்தார். அந்த மகா முனிவர்களின் 100 தேர்களும் நேராக முன்னால் சென்றன. ஆசிரமத்தில் வசித்த பறவைகளும் பறவை இனங்களும் கூட அந்த துறவி விஸ்வாமித்திரரை பின்தொடரத் தொடங்கின. சிறிது தூரம் சென்ற பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் தனது முனிவர் கூட்டத்துடன் இணைந்து அந்த விலங்குகளையும் பறவைகளையும் அவற்றின் வனத்திற்கு திருப்பி அனுப்பினார். அதன் பின்னர் நீண்ட தூரம் பயணித்து சூரியன் மறையத் தொடங்கிய போது அந்த முனிவர்கள் மிகுந்த விழிப்புடன் சோனாபத்ரா நதிக்கரையில் முகாமிட்டனர்.
சூரியன் மறைந்ததும் அவர்கள் அனைவரும் நீராடிவிட்டு அக்னிஹோத்திரத்தின் பணிகளை முடித்தனர். இதன் பின்னர் அவர்கள் அனைவரும் பேரொளி வீசும் முனிவர் விஸ்வாமித்திரருக்கு முன்னால் அமர்ந்தனர். அப்போது பகவான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மண சுவாமியும் அந்த முனிவர்களை தாங்கி பிடித்து, முனிவரே, நாங்கள் அந்த கதையை கேட்க விரும்புகிறோம். தயை கூர்ந்து அந்த இரகசியத்தை எங்களுக்கு துல்லியமாக கூறுங்கள் என்றனர். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் இந்த வினாவினால் உத்வேகம் பெற்ற மகா முனிவர் விஸ்வாமித்திரர் அந்த நாடு முழுவதும் முனிவர்களிடையே சுற்றுப்பயணம் செய்ய தொடங்கினார். விஸ்வாமித்ர முனிவர் குஷ்ணவர்கள், அசுரராஜர்கள் மற்றும் வசுக்கள் இவர்கள் அனைவரும் மிகவும் புத்திசாலிகளும் மிகுந்த உற்சாகமும் உடையவர்கள் என்று கூறினார். மன்னன் குசன் தன் மக்களிடம் கேட்டிருந்தான். சத்திரிய தர்மத்தை பின்பற்றும் விருப்பத்துடன் ரக்ஷணன் தன் நீதியுள்ள மற்றும் உண்மையுள்ள மகன்களிடம், மகன்களே, உங்கள் குடிமக்களை கவனித்து கொள்ளுங்கள். இதன் மூலம் நீங்கள் தர்மத்தின் முழு பலன்களையும் பெறுவீர்கள் என்று கூறினார். தங்கள் தந்தை அரசர் குஷனின் இந்த வார்த்தைகளை கேட்டு 4 உலகங்களில் அந்த சிறந்த இளவரசர்கள் அக்காலத்தில் தங்களுக்காக தனித்தனி நகரங்களை கட்டி கொண்டனர். மகா தேஜஸ்வி குஷன் ஆனதுடன் தற்போது கோசம் என்று அழைக்கப்படும் கொஷத்தில் முழுமையாக குடியேறியது. நீதியுள்ள குஷனாபர் மகோதை என்ற நகரை கட்டினார். மிகவும் புத்திசாலியான அசுரராஜர்கள் தர்மாரண்யம் என்ற பெரிய நகரத்தையும் மன்னன் வசுகிரி பிரஜ் நகரையும் நிறுவினார். கிரிபிரஜ் என்று அழைக்கப்படும் மகாத்மா வாசுவின் இந்த தலைநகரம் வசுமதி என்ற பெயரால் புகழ் பெற்றது. அதை சுற்றி இந்த 5 சிறந்த மலைகள் அலங்கரிக்கின்றன. தென்மேற்கிலிருந்து பாயும் இந்த ராமன் இந்த சோன் நதி மகத நாட்டிற்கு வந்ததால் அது சுமகதி என்ற பெயரால் புகழ் பெற்றது. இந்த 5 சிறந்த மலைகளின் நடுவில் இது ஒரு மலை போல அலங்கரிக்கப்பட்டுள்ளது. எனவே மகதி என்ற பெயர் வந்தது. புகழ்பெற்ற இந்த சோன் நதி மேற்கூறிய மகாத்மா வாசுவுடன் தொடர்புடையது. இது தென்மேற்கிலிருந்து வந்து வடகிழக்கு நோக்கி பாய்கிறது. அதன் 2 கரைகளிலும் சுந்தர கஷேத்திரம், அதாவது வளமான வயல்கள் உள்ளன. இது ஆத்திய சதாசஸ்ய மலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது, அதாவது பசுமையான வயல்களால் அழகுபடுத்தப்பட்டுள்ளது. ரகுகுலத்தை மகிழ்விப்பவரே, நற்குணம் மிக்க அரசன் குஷனாபன் துருதாட்சி அப்சர பெண்ணின் கருப்பையிலிருந்து 100 சிறந்த மகள்களை பெற்றெடுத்தாள். அவர்கள் அனைவரும் அழகும் வசீகரமும் நிறைந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் அலங்கரிக்கப்பட்டனர். படிப்படியாக இளமைக்குரிய ஆடைகள் வந்து அவர்களின் அழகை மெருகேற்றின. ஒரு நாள் ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த இளவரசிகள் அனைவரும் தோட்டத்திற்கு வந்து மழை காலத்தில் ஜொலிக்கும் மலர் மாலைகளைப் போல அழகாக காட்சியளித்தனர். அழகான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண்கள் அங்கே பாடியும் இசைத்தும் ஆடியும் பரம ஆனந்தத்திலும் பரவசத்திலும் மூழ்கினர். அவர்களின் உடல் பாகங்கள் அனைத்தும் மிகவும் அழகாக இருந்தன. அவர்களின் அழகை இவ்வுலகில் ஒப்பிடவே இயலாது. அந்த தோட்டத்திற்கு வந்தபோது அவர்கள் மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் நட்சத்திரங்களைப் போல காட்சியளித்தனர். அப்போது சிறந்த குணங்கள் நிறைந்து அழகினாலும் இளமையாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த இளவரசிகளை கண்ட எங்கும் நிறைந்த வாயுதேவன் இவ்வாறு கூறினார்: அழகிய புலன்களே, நான் உங்கள் அனைவரையும் என் அன்பிற்குரியவர்களாக ஏற்கப் போகின்றேன். நீங்கள் அனைவரும் என் மனைவிகளாவீர்கள். இப்போது உங்கள் மனித இயல்பை துறந்து என்னை ஏற்றுக்கொண்டு தேவியர்களைப் போல நீண்ட காலம் வாழுங்கள். சிறப்பு செய்தி: நமது மனித உடலில் உள்ள இளமை ஒருபோதும் நிலையானது அல்ல. அது ஒவ்வொரு கணமும் மங்கிவிடும். என்னுடன் இணைவதன் மூலம் நீங்கள் நித்திய இளமையை அடைந்து அழியாதவர்களாவீர்கள். பெரும் செயல்களை எளிதாக செய்யும் வாயு தேவனின் இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் சுக்கரணியிடம் வந்து புன்னகையுடன் கூறினார்: தேவர்களில் சிறந்தவரே, தாம் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் உயிர் தரும் காற்றின் வடிவில் உலவுகிறீர். அதனால் உங்களின் மன எண்ணங்களை தாம் அறிவீர். எனக்கு தம்மீது எந்த ஈர்ப்பும் இல்லை என்பது தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். சகோதரிகளாகிய நாங்கள் அனைவரும் தமது தனித்துவமான செல்வாக்கை அறிவோம்.
ஆனாலும் எங்களுக்கும் தம் மீது எந்த பாசமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தகாத சிந்தனையை முன்வைத்து எங்களை ஏன் அவமானப்படுத்துகிறீர்? ஏனெனில் நாங்கள் எங்கள் தவத்தை பத்திரமாக வைத்திருக்கிறோம். எங்கள் உண்மையுள்ள தந்தையை புறக்கணித்து காமத்தினாலோ அல்லது மிகவும் அநியாயமான முறையிலோ நாங்களே வரங்களை கேட்கும் காலம் ஒருபோதும் வராது. எங்கள் தந்தைக்கு எங்கள் மீது அதிகாரம் உண்டு. அவரே எங்களுக்கு உன்னதமான கடவுள். எங்கள் தந்தை யாரை எங்களிடம் ஒப்படைக்கிறாரோ அவரே எங்கள் கணவராக இருப்பார். அவருடைய இத்தகைய வார்த்தைகளை கேட்டு வாயு தேவன் மிகவும் கோபமடைந்தார். அந்த தெய்வீக இறைவன் அவர்களுக்குள் புகுந்து அவர்களின் உடல் பாகங்கள் அனைத்தையும் முறுக்கி அவர்களை கோணலாக்கினார். உடல் முறுக்கப்பட்டதால் அந்த பெண்கள் அனைவரும் கூன் முதுகினர் ஆனார்கள். அவர்களின் இறுக்கப்பட்ட முஷ்டிகள் ஒரு கைக்கு சமமாயின. வாயு தேவனால் கூணாக்கப்பட்ட அந்த பெண்கள் அரச அரண்மனைக்குள் நுழைந்தனர். நுழைந்ததும் அவர்கள் வெட்கமும் கவலையும் அடைந்தனர். அவர்களின் விழிகளிலிருந்து விழிநீர் வழிந்தோடியது. கூனினால் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருந்த தனது அழகான மற்றும் அன்பான மகள்களை கண்ட அரசன் குஷநாபன் பயந்து போய், மகள்களே, செல்வங்களே, என்ன நேர்ந்தது? கூறுங்கள். யார் அகிம்சையை மீறுகிறார்கள்? யார் உங்களை கூனாக்கியது? அதனால் நீங்கள் துன்பப்படுகிறீர்கள், ஆனால் எதையும் கூறவில்லை என்று வினவினார். இவ்வாறு கூறி அரசர் ஒரு பெருமூச்சு விட்டு அவர்களின் பதிலை கேட்க கவனமாக அமர்ந்தார். சைத்திர மாதம் என்று அழைக்கப்படும் சித்திரை மாத மகாத்மியத்தின் 23ஆம் அத்தியாயமான 23ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.